என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட 23/4/2024 முதல் 7/5/2025 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலையும் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஞானம் மற்றும் அந்தஸ்திற்கு காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவர்களை வழிநடத்துகின்ற சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டதாக இருக்கும். மற்றவர்களின் முன்பு நீங்கள் உயர்வான இடத்திலேயே இருப்பீங்க. பிறக்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அனுபவங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. ஏப்ரல் 30 வரை உங்கள் ராசிநாதன் குருவால் சுபிட்சங்கள் அதிகரித்தே காணப்படும். நினைப்பது நடக்க போகுது. தொழில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். மே 1 முதல் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்வதால இந்த நிலையில மாற்றமும் உண்டாகலாம். உங்களுடன் இருந்தவங்க உங்களுக்கு எதிராக மாறிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களிடம் தொழில் கற்றவங்க உங்களுக்கு எதிராக தொழில் தொடங்கும் நிலையும் ஏற்படுங்க. எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்களும் தோன்றி மறையலாம். என்றாலும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனும் வித்தைக்காரகனான புதனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் நல்லபடியாகவே இருக்கும். பொன்பொருள் அனைத்தும் சேரப்போகுது. சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை கூட உண்டாகலாம். ஜென்ம ராசிக்குள் ராகு 7இல் கேது 2இல் சூரியன் என்று சஞ்சரிக்கும் நிலை உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்த போகுதுங்க. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக நெருக்கடிகளும் தோன்றப்போகுது. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களை பாதுகாக்குங்க. குடும்பத்தினருடன் முடிந்தவரை நீங்க அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதால் நன்மைகள் காணலாங்க. விவசாயிகளுக்கு மாதத்தின் தொடக்கத்துல சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில ஆதாயம் அதிகரித்தே காணப்படும். குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால பெண்கள் நெருக்கடியில இருந்து தப்பலாங்க. ஜென்ம ராகு ஆசையை உங்களுக்கு அதிகரிப்பார் என்பதால ஒவ்வொன்றிலும் நிதானம் தேவைப்படுது. குடும்ப கௌரவத்திற்கு மாறான செயல்கள் இந்த காலத்துல சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால பெரியவர்களின் வழிகாட்டுதல் படி நடப்பது அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 24, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 21, 30, மே 3 மற்றும் 12. பரிகாரமாக துர்க்கையை வழிபட்டால் உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்துவிடும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரகன் கர்மகாரகனான சனி, ஞானக்காரகன் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நினைப்பதை சாதித்திடும் சக்தி எப்பொழுதும் இருக்கும். பிறகும் இந்த சித்திரை உங்கள் நிலையில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பல வழிகளிலையும் செலவுகளை அதிகரிப்பார். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். பணவரவுல தடைகளை ஏற்படுத்துவார். என்றாலும் ஏப்ரல் 30 வரை உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகுது. பிற்பகுதியில விரய சனி, சப்தம கேது, குடும்பஸ்தானத்தில் சூரியன் என்று உங்களுடைய நிலையில குழப்பங்களை அதிகரித்து கொண்டே இருப்பார். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு அதன் வழியாக நீங்கள் சங்கடங்களை சந்திக்கவும் நேரலாம். எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும்.
தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நெருக்கடியும் ஏற்படலாங்க. நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவாங்க. புதிய நட்புகளால் உங்களுக்கு சங்கடமும் தோன்றலாம். அரசியல்வாதிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவது அவசியம் தேவைப்படுது. பெண்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடக்க வேண்டிய நிலை ஏற்படும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு வேலைப்பளுவானது அதிகரித்தே காணப்படும். எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும். மேலும் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால இந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் உங்களுடைய விருப்பப்படி செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போய்விடும். குலதெய்வ வழிபாடு உங்களை எல்லா சங்கடங்கள்ல இருந்தும் பாதுகாக்க போகுது. விவசாயிகள் முடிந்தவரை நிதானமாக செயல்படுவது தான் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதமாகவே இருக்க போகுது. பிற்பகுதியில சில சோதனைகளும் தோன்றலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 25, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 17, 21, 26, 30, மே 3, 8 மற்றும் 12. பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்து வர உங்களுடைய வாழ்க்கையானது வளமாகும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்விக்காரகன் வித்தகை காரகனான புதன், ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி அடையும் சக்தி எப்பொழுதும் இருக்கும். இந்த சித்திரை மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுடன் அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனும் யோகத்தை வழங்கிட இருக்கிறாரு. நெருக்கடிகள் அனைத்து விலக ஆரம்பிக்கும். பொன்பொருள் வரவும் இருக்க போகுது. செலவிற்கேற்ற வரவு உங்களுக்கு உண்டாகும். இருந்தாலும் மே 1 முதல் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க இருப்பதால நீங்கள் அடைந்து வந்த நன்மைகளில் மாற்றமும் ஏற்பட போகுது. கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்க போகுது. மற்றவர்களை அனுசரித்து போவதால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்குங்க. உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிப்பதால உங்களுக்கு ஆசைகள் அதிகரித்தே காணப்படும். பொன் மீது பொருள் மீது உங்களுக்கு ஆசை அதிகரிக்க போகுது. அதன் காரணமாக நீங்க குறுக்கு வழியில கூட செல்ல முயற்சிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழி செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களையும் நட்பு வட்டத்தையும் நீங்கள் அனுசரித்து செல்வது தான் மிகவும் அவசியம். அலுவலகத்தில் உடன் பணிபுரிவர்களிடம் வாக்குவாதங்கள் நீங்கள் கூடவே கூடாதுங்க. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பதால் தான் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும். 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிப்பதால வாழ்க்கை துணையிடமும் நட்புகளிடமும் கவனம் தேவைப்படுது. பேச்சு செயல் எல்லாவற்றிலும் நிதானம் தேவைங்க. இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களும் தோன்றலாம். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும். இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை கூட வரலாம். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் நஷ்டங்கள் இல்லாமல் கூட போகும். மாணவர்களுக்கு மேற்படிப்பின் மீது கவனம் தேவைப்படுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 26, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 23, மே 5 மற்றும் 8. பரிகாரமாக பெருமாளை வழிபட உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகிவிடும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற போகுது. எடுத்த காரியங்களில் நீங்கள் வெற்றியையே பெற போறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வேலை உங்களை தேடி வரப்போகுதுங்க. கோடைக்கால நோய்களும் உங்களுக்கு வரலாம். வீட்டில் சுப காரியங்களும் நடக்க போகுது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக செயலாற்ற வேண்டிய மாதமாகவே திகழப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது சற்று சிரமமாக தான் இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம். அதை நல்ல முறையில் செய்வதன் மூலமாக புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக வாங்கிய கடனை அடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக போகுது. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்க சீதாராமரை வழிபடலாங்க.
இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.